அதற்கு பிறகு விலைவாசி உயர்வை பற்றி சொன்னார்கள், பாலியல் வன்கொடுமை பற்றி சொன்னார்கள், சொத்து வரி உயர்வை பற்றி சொன்னார்கள், மின்சார கட்டண உயர்வை பற்றி சொன்னார்கள். இந்த அரசனுடைய ஒரு மக்கள் விரோத போக்கை அப்பட்டமாக சட்டமன்றத்திலே படம் பிடித்து காட்டினார் மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவர். ஆனால் முதலமைச்சர் என்ன செய்தார்? நேரலையை துண்டித்தார். அது மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் பேசுவது நேரலிலே மக்களிடத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஆக ஜனநாயகம் என்பது ஆளுகிற கட்சி எதிர்கட்சி இரண்டு பக்கமும் சரி சமமாக நாம் மக்களிடத்திலே கொண்டு செல்கிற போதுதான் அது உயிர் பெறும் என்பது மாண்புமிகு முதலமைச்சர் அறியாத ஒன்றுமல்ல. ஆனால் தன் அரசின் மீது இருக்கிற குறைகள், இயலாமைகள், நிர்வாக குளறுபடிகள் இன்றைக்கு கூட தலைப்பு செய்தியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மாண்புமிகு நீதியரசர்கள் இன்றைக்கு மூத்த அமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்திலே இன்றைக்கு அமலாக்கத்துறையினுடைய ஆதாரங்களை வைத்துக் கொண்டு ஊழல் செய்திருக்கிறார் என்று நீதிமன்றமே இன்றைக்கு வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு அவல நிலையிலே இருக்கிறது. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் மிக திறமையாக எதுவுமே நடக்காததை போல 525 வாக்குறுதிகளை செய்யாததை எல்லாம் செஞ்சதை போல ஒரு தோற்றம். மக்கள் இவ்வளவு கண்ணீர் வெடிக்கிறார்களே, அதையெல்லாம் மூடி மறைக்கின்ற விளம்பர வெளிச்சம், குடும்ப ஆதிக்கத்தை இன்றைக்கு அவர் வேரூன்ற செய்திருக்கிற சாணிக்கத்தனம், அதை மக்களிடத்தில் மறைக்கிற அந்த மதிநுட்பம், அதிலே முதலமைச்சர் முதன்மையாக இருந்தார். ஆனால் மக்கள் மீது அக்கறையோடு அவர் என்ன செய்தார் என்றால் நிச்சயமாக இல்லை. இன்றைக்கு கூட மதுரைக்கு வருகிறார். கோரிப்பாளையத்தில் மிக முக்கியமான பாலம், மாண்புமிகு புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் இருக்கிற போது 110 விதியின் கீழே அறிவித்த பாலம், மக்களுடைய கோரிக்கை அடிப்படையில் அதை புரட்சித் தலைவர் எடப்பாடியார் முன்னெடுத்தார்கள். ஆனால் அந்த வரலாறு எல்லாம் மறைத்துவிட்டு ஏதோ இவர்களே மக்கள் கோரிக்கை செவிசாய்த்ததை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் இவர்கள் அறிவித்தார்கள், நெல்லுப்பேட்டையிலிருந்து விமான நிலைய சாலை வரை பாலம் அமைப்போம் என்று அறிவித்தார்கள். அந்த பாலம் இன்னும் அடிக்கல் கூட நாட்டவில்லை. அதே போல திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி